தாவேக்கா ஆட்சி வந்த உடனே டிராஃபிக் போலீஸார் ஒருத்தர் கூட ரோட்டில் நிற்கிறது இல்லை. நீங்கள் எங்கே வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஒருத்தர் கூப்பிட்டு கேட்டேன், அப்படி நண்பர், ஏன்பா ஒருத்தர் கூட டிராஃபிக் போலீஸு ரோட்லேயே காணோம், என்ன பண்ணுறீங்க? முதல்ல ஓடியாந்து பிடிப்பீங்க, கும்பலாக பிடிப்பீங்க, சந்து உழுந்து டக்குன்னு ஓடியாந்து பிடிப்பீங்க, இன்னும் அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் போயிடுச்சு, என்ன கதை? ஏன் எங்களுக்கு நான் தலையெழுத்தா தோற்றி போய் பிடிக்கணுன்னு? நாங்கள் ஆனால் அந்த நாட்டை திருத்த வந்துருக்குறோம், போங்க சார் அப்படின்னாரு. ஏன் சம்பளம் வாங்குறீங்களாங்க? என்னங்க நியாயமாங்க? சம்பளம் வாங்குறோம், அந்த யூனிஃபார்ம் போட்டுக்கிறேன்ல, இதுக்கு தான் சம்பளம். ஓடி பிடிக்கிறதுலாம் எங்களுக்கு வேலை கிடையாது. முதல்ல நாங்கள் ஓடி பிடிப்போம், 10 கேஸ் போடுவோம், 10 கேஸுக்கு 1000 ரூபா ஃபைன் போட்டு அனுப்பிச்சிடுவோம், 10,000 ரூபா. அடுத்து ஒரு 10 கேஸ் பிடிப்போம், அந்த 10 கேஸை ஃபைனை மாதிரி ஒரு கணக்கு அனுப்பிச்சு ஃபைனில் பாதி பணத்தை வாங்கி பாக்கெட்டை போட்டு அவங்க அனுப்பிச்சிடுவோம். எங்களுக்கு கொஞ்சம் வருமானம் வரும். எல்லாம் போச்சு. இப்போ லஞ்சம் வாங்கக்கூடாதுன்றாங்க. ஆமாங்க, லஞ்சம் வாங்க தான் கூடாது. என்னங்க இப்படி பகிரங்கமாக சொல்கிறீங்க? இல்லைங்க, சம்பளத்தை வந்து பொண்டாட்டிகிட்ட கொடுக்கணும், கிம்பளத்தை வாங்கி நான் செலவு பண்ணிக்கணும். இதுதான் எங்கள் கான்செப்ட்டு. இதை நீங்கள் எங்கள் பிழைக்க விடாமல் இருந்தீங்களா? நாங்கள் எப்படி போய் ஓடி எதுக்கு பிடிக்கணும்? இது ஓடி எதுக்கு ஓட்டம் பிடிக்கணும்? நீ ட்ரிபிள்ஸு போ, ஹெல்மெட் போடாத போ, வேகமாக போ, எப்படி வேணாலும் போ, நாங்கள் பிடிக்க தயாராக இல்லை. எப்படி வேணால் போய் சாவுங்க, அதுக்கு வேணால் நாங்கள் வரோம். ஆனால் இந்த மாதிரி வித்தவுட் ஹெல்மெட்டு, வித்தவுட் லைசன்ஸு, ட்ரிபிள்ஸு இதெல்லாம் நாங்கள் பிடிக்க போகிறதே கிடையாது. எங்களுக்கு 5 பைசா வருமானமும் கிடையாதுங்க. எதுக்குங்க சொல்லுங்கள்? ஓடி பிடிச்சி அவன் தடுமாறி எங்கேயாவது விழுந்து அப்புறம் எண்ணெய் பிடிச்சி உள்ளே போட்டு எங்களுக்கு கேஸ் வரும். தேவையே இல்லை. எங்களுக்கு அந்த லஞ்ச பணமும் தேவையில்லை. நாங்கள் வேலையும் செய்ய மாட்டோம். ஆமாம், இதே ஸ்டேஷனில் உட்காந்துக்கின்னு எங்கேயாவது டிராஃபிக் பார்க்க சொல்கிறாங்கன்னா சும்மா அப்படியே போய் டீ கடையில் போய் உட்காந்து டீயை சாப்பிட்டுட்டு அப்படியே ஜாலியாக இருந்துகிட்ருப்போம். புரியுதா? எங்களுக்கு வருமானம் இல்லைன்னா நாங்கள் எதுவுமே செய்ய மாட்டோங்க அப்படின்ட்டு ஒன்றுமே பேச முடியல. இப்போ கவர்மெண்ட் சிஸ்டம்லாம் அப்படி தான் இருக்குது. இப்போ அரசியெல்லாம் ஸ்தம்பிச்சு போயிருக்குது. லஞ்சம் வாங்கலையா, கை அரிக்குது இல்லை, அரிச்ச கை வாங்காமல் இருக்க முடியலையே, துடிச்சுட்டு இருக்கிறாங்க. ஒன்றும் நடக்காது. அவங்கவுங்க வேலையை ஒழுங்காக பார்க்கணும். இல்லைன்னா வந்திருக்கிற அரசுக்குள்ள எல்லாத்துக்கும் ஆப்பு வச்சிரும். எல்லா போலீஸ் கமிஷனரும் உங்களுக்கு வேட்டு வச்சுருவாங்க. போலீஸ்காரங்க பார்த்து தன்னுடைய கடமையை கரெக்டாக செய்யுங்க, தப்பிச்சுக்கலாம். இல்லைன்னா வீட்டுக்கு போயிடுவீங்க.